தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி. சித்தம் செய்ய தத்தம் செய்தேன். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வரை. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆமேன். தேவனுடைய சித்தம் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவர் சித்தம் செய்ய தொடங்குகிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் அவரை போல மாறுகிறோம். தேவனோடு நாம் நடக்க ஆரம்பிக்கும் நாட்களில் நமக்குள் பல மாற்றங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் நேரத்தை செலவு பண்ணும் விதத்தில், நம்முடைய உறவுகளில், பழக்க வழக்கங்களில் தேவையற்ற காரியங்களை மாற்றியமைக்க வேண்டும். பிறரை மன்னிக்கின்ற விஷயங்களில் கூட நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் செய்வது அவசியம். இது போன்ற நேரங்களில் தேவன் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். தாவீது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கட்டளையிடுவது மட்டுமல்லாமல் அவற்றை நாம் செய்யவும் தேவன் பலன் தருகிறார். அவர் சித்தத்தை செய்ய நமக்கு மன உறுதி இல்லாதிருக்கும் போது ஒரு கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றப்பட விரும்புகிறீர்களா? உள்ளான உங்கள் இதயத்தில் இந்த வாஞ்சை இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு கடினமாக தோன்றலாம். நீங்கள் தேவனை நேசிப்பீர்கள் என்றால் தேவனிடம் உங்களை லகுவாக்கும்படி கேளுங்கள். அப்படியானால் அந்த நல்ல ஆவியானவர் நம் பட்சத்தில் வந்து நம்மை பலப்படுத்துவார். என்னே அருமை, விருப்பத்தை தருபவரும் அதனை செயல்படுத்துபவரும் அவரே. சுத்த இருதயத்தையும் உற்சாகமான ஆவியை தாரும் என்று தாவீது இந்த வசனங்களில் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இடகாத்திரமான மனிதர்களை தேவன் தேடவில்லை, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களே அவருக்கு தேவை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.